கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு யுத்தம் எப்பொழுதுமே உண்டு. ஆவிக்குரிய யுத்தம். அந்த ஆவிக்குரிய யுத்தம் யாருக்கு உண்டு? ஏன் உண்டு? தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். தேவனுடைய கற்பனைனா என்ன? உன்னை போல பிறனை நேசி. இப்போ நிறைய குடும்பத்திலே என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, இந்த வசனத்தை வச்சு நம்ம பேசும்போது நிறைய ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. மற்றவர்களுடனே ஒரு வேர்டு வருது. சரி, இரவு நேரத்திலே இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள போறோம்? இந்த வசனத்து மூலியமா நமக்கு என்ன? ஏன்னா இப்ப எல்லாருக்குமே என் வீட்டுல சமையல் பண்ணாதான்ப்பா நான் சாப்பிட முடியும் அப்படிம்பாங்க. எத்தனை செய்தி கேட்டாலும் எனக்கு ஏதாவது பிரயோஜனமா இருக்கா, எனக்கு ஏதாவது இருக்கா அப்படிம்பாங்க. ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இந்த வசனத்துக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அப்படிம்பாங்க. தூங்கும்போது நான் வலு சர்ப்பத்தை பார்த்தேன், எனக்கு அந்த அவங்க ஜெபம் பண்ணாங்க, வலு சர்ப்பம் இருக்கு, வலு சர்ப்பம் இங்க இருக்கு, அங்க இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல எனக்கு ஒரே பயமா இருக்கு. அப்புறம் சிலவங்க எனக்கு சொல்லும்போது வலு சர்ப்பம் அப்படின்னாங்க, அது நான் என் வாழ்க்கையில் எனக்கு சொல்லியிருக்கான்னு சொல்லி சில குடும்பத்தில் சொல்லுவாங்க. வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு. இந்த வலு சர்ப்பத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு டார்கெட் என்னன்னா, கோபம் கொண்டு. கோபம், அது முதல் பாயிண்ட். கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். கற்பனை கை கொள்ளணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே நமக்கு 10 கற்பனை, புதிய ஏற்பாட்டில் சுருக்கி 2ஆ கொடுத்தார். யாக்கோபு 2:8 ஒரே பாயிண்டா முடிச்சிட்டார், அன்பு. நம்ம அன்பு கூர்ந்தால் நம்ம நன்மை செய்யறோம், நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுறோம், அன்புலே தொகையாய் அடங்கி இருக்கு, தேவன் அன்பாய் இருக்கிறார், அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்ம கற்பனையை கை கொள்ளும் போது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவாங்க. நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் வந்து பரிசுத்தமா இருக்கணும். அதே நேரத்தில் பரலோகம் வந்து அன்பின் ராஜ்யம். இப்போ இன்னைக்குள்ள செய்தியில தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும், கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். இந்த வலு சர்ப்பம் யார்கிட்ட சேட்டை பண்ணுது, யார்கிட்ட போய் நிக்கி அப்படின்னா, எந்தெந்த குடும்பத்திலே கணவன் மனைவி அன்பா இருக்கிறாங்களோ, எந்தெந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியில இருக்கிறாங்களோ, அந்த குடும்பத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண போயிற்று. யுத்தம் பண்ண போயிற்று. சரி பிரதர், இது நைட் நேரத்துல நம்ம கேட்கிறோமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே கல்யாணம் முடிஞ்சது, 4 மாசத்துல புருஷன் வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, புருஷனுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அதனால எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு
டைவர்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. வயசு பார்த்தா 24 வயசு தான். 24 வயசு தான். அந்த பிள்ளைனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதுக்கப்புறம்? எதை பற்றியுமே யோசிக்கல. இப்போ தான் 25 வயசு ஆகுது. ஆக மொத்தம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது, புருஷன் வேண்டாம், எனக்கு வேண்டாம், அவ்வளோதான். கோவப்பட்டாங்க, டக்குன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. கணவன் மனைவி அப்படின்னா பல உபத்திரங்கள், பல பாடுகள், பல பிரச்சனைகள். இன்னைக்கு மத்தியாலம் ஒரு குடும்பத்திலே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், அவங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டேன். 42 வயசு அப்படின்னாங்க. ஆனால் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நிறைய தண்ணி அடிப்பாங்க, தண்ணி அடித்தா சாப்பிட மாட்டாங்க, சொன்னால் கேட்க மாட்டாங்க. சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ரத்த வாந்தி எடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போனாங்க, அங்கேயே இறந்து போயிட்டாங்க. சீரியஸ் ஆகிட்டு இறந்து போயிட்டாங்க. திங்கக்கிழமை இறந்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தான், 42 வயசு. இதை ஏன் நைட் நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் அன்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பாவ காரியத்தில் ஈடுபடக்கூடாது, பாவ காரியம் வரக்கூடாது. அப்புறம் அன்பின் ராஜ்யமா இருக்கணும். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்பின் ராஜ்யமா இருக்கணும். அன்பின் ராஜ்யமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே பிசாசு வராது. உங்களுக்கு நான் 2 வசனம் காமிக்கிறேன், அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களிலே அழகெழுதப்பட்டிருக்கு. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இதுக்கும் இன்னைக்கு நம்ம எடுத்த வசனத்துக்கும் என்ன ஜாயிண்ட் இருக்கு அப்படின்னா, இந்த பிசாசு வலு சர்ப்பமானது மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. யுத்தம் எப்படி பண்ண நினைக்கிறோம்? அக்கிரமத்தை கொண்டு வரான். ஒரு வீட்டுக்குள்ள எதை பிசாசு கொண்டு வரான் அப்படின்னா அக்கிரமத்தை உள்ள கொண்டு வரான். வலு சர்ப்பம் வரும்போது அசுத்தத்தை கொண்டு வரான், அருவருப்பை கொண்டு வரான், தீட்டான கரித்தை கொண்டு வரான், இச்சையான கரித்தை கொண்டு வரான், மோக இச்சையை கொண்டு வரான், காம விகாரத்தை கொண்டு வரான், அசுத்தமான நிறைய பாவ அடிமைகளை கொண்டு வரான். கடைசி காலத்துல சோதம் குமர பாவம் என்று எழுதப்பட்டு, ஆண் ஆணோடு பெண் பெண்ணோடு. கடைசி காலத்திலே பரிசுத்த வேதாந்தத்துல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அது எல்லாமே நிறைவேறி கொண்டு வருது. வலு சர்ப்பமானது கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய. அப்ப 2வது பாயிண்ட் என்னன்னா, முதல் பாயிண்ட் கற்பனை, 2வது சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. இப்ப இந்த பிசாசு ஏன் வாரான் அப்படின்னு சொல்லி 2 பாயிண்ட் தான். அன்பு கூறக்கூடாது, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஒரு மனுஷன் அசுத்தத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலோ, இச்சையான காரியத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலோ, அருவருப்பான காரியத்துல வாழ்ந்துட்டு இருந்தாலோ அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஏன் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கமே அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். சரி, ஒரு பாவி மனம் திரும்பணும் அப்படின்னா எப்படி மனம் திரும்பணும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. இப்ப நீ நைட் நேரத்தில் செய்தி என்னன்னா, வலு சர்ப்பமானது கோபம் கொண்டு மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது அப்படின்னா கோபம் கொண்டு மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. யார்கிட்டப்பா அப்படின்னா கற்பனை கை கொள்ற ஜனங்கள்கிட்டையும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை உள்ள அந்த குடும்பத்திலையும் யுத்தம் பண்ண போயிற்று. உங்க வீட்டில் நீங்க அழகா ஒரு டைரி இருந்தா நீங்க எடுத்து எழுதி வச்சுக்கலாம்.
வலு சர்ப்பம் யார்கிட்ட போய் யுத்தம் பண்ணுது அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே அன்பு கூறணும், புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும், அன்பா இருக்கணும், பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட அன்பு கூறணும், தேவையில்லாம எந்த ஒரு பாவத்திலே அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டெய்லி பிரசங்கம் பண்றோம். ஆனா அந்த பிசாசு ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆனா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துடுது. ஒரு வீட்டுல 14 வருஷமா ஒரு பையன் பேசாம அம்மாட்ட இருக்கான். சின்ன வயசுல ஏதோ தப்பு பண்ணும்போது அம்மா அடிச்சிட்டாங்க. 14 வருஷமா பேசாம வீட்டில் இருக்கிறானா. இன்னொரு வீட்டில் 16 வருஷமா கணவர் மனைவிட்ட பேசாம ஒரே வீட்டுக்குள்ள, பிள்ளைலாம் இருக்கு, அதனால ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. ஆனால் தகப்பன் மனைவிட்ட 16 வருஷமா பேசாம மௌன விரதம் சாதிக்கிறார். 16 வருஷமா. இப்ப அந்த வீட்டுல பிசாசு உள்ள வந்திருக்கா வரலையா? நம்ம யோசித்து பார்ப்போமே. எப்பா புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சண்டை வரும், ஏதோ ஒரு இடத்துல கோவம் வரும். இதெல்லாம் நம்ம நார்மலா எல்லா இடத்துலையும் உள்ளதுதான். இப்போ என் வாழ்க்கையில நான் 2015 2016 தான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்து மனம் திரும்ப ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பைபிளுடைய லா சட்டம்னா என்ன ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். இப்போ இந்த இரவு நேரத்தில் நிறைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, அன்பு கூறுகிற நிறைய வீட்டில் தகப்பன்மாரையும் காணும், தாயையும் காணும். இப்போ நிறைய வீட்டில் இப்போ அன்பே இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா அன்பு தான் இருக்கணும். இப்போ நிறைய வீட்டில் என்ன இல்லை அப்படின்னா அன்பு மட்டும்தான் இல்லை. ரெண்டாவது, சாட்சியுள்ள வாழ்க்கை மட்டும்தான் சில வீட்டில் இல்லை. நான் சொல்றது உண்மையா பொய்யா? இயேசுக்காக வாழணும்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க, ஆனா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டோம்ல, நான் தான் ஞாயிற்றுக்கிழமை நான் தான் அப்படிம்பாங்க. நம்ம என்ன கேட்டோம்? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, கற்பனையை கை கொள்ற ஒரு வாழ்க்கை. இதுதான் பைபிள்ல ஹையஸ்டான பாயிண்ட். இது ஒரு வீட்டில் இல்லை அப்படின்னா அவங்க வலு சர்ப்பத்தினுடைய கண்ட்ரோல்குள்ள இருக்கிறாங்க. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, வலு சர்ப்பமானது கோபம் கொண்டு மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. அந்த யுத்தம் யார்கிட்ட பண்றாங்க, ஏன் பண்றாங்க, எங்க நடக்கு அப்படின்னா, இது பிசாசு. வலு சர்ப்பம் சொல்லி போட்டது பிசாசு. அது ஒரு மனுஷன் கிடையாது. வலு சர்ப்பம் மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. அப்ப அந்த சர்ப்பம் எந்த வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, அவங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கும்னு நினைப்பாங்க, அவங்க தேவனுக்காக கனி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கணும்னு நினைப்பாங்க, உண்மையா வாழணும்னு நினைப்பாங்க, கர்த்தரு பிரியமானபடி இரவும் போலுமா ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும்னு நினைப்பாங்க, எத்தனையோ காரியங்கள் நினைப்பாங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைப்பாங்க, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்னு நினைப்பாங்க. மனவாட்டியா தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மணவாளன் வரும்போது மணவாட்டி ஆயத்தமா இருக்கணும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ளே கசப்பு, வெறுப்பு, கோபம், எரிச்சல், துர்க்கிரியை, செத்த கிரியை இதெல்லாம் பிசாசு உள்ள விதைச்சிட்டான் அப்படின்னா அவங்களால கனி கொடுக்க முடியாது, அவங்களால பரிசுத்தமா வாழ முடியாது, அவங்களால சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அதுக்குத்தான் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12-13 அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும், முடிவு புரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு புரிந்தும் நிலை நிற்கணும் அப்படின்னா எல்லா விதமான பாடுகள், எல்லா விதமான உபத்திரங்கள், எல்லா விதமான சோதனைகள் எல்லாருடைய வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு. பிசாசுக்கு ஒரு பேரு சோதனைக்காரன்.
பிசாசுக்கு ஒரு பேர் தந்திரக்காரன். பிசாசுக்கு நிறைய பேர் இருக்கு. வஞ்சிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், துர்க்கிரியைகளை கொண்டு வருகிறவன், சபிக்கப்பட்டவன். பிசாசுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளு கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது ஒரு சோதனை வருது. பைபிள்ல இப்படி யாருக்குப்பா சோதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது, யோபு 1வது அதிகாரத்திலே முதல் அதிகாரம் ஃபுல்லாவே நம்ம வாசிக்கலாம். உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமா இருந்தான். யோபு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல உத்தமன், 2வது சன்மார்க்கன், நேர்மையான மனுஷன், நீதிமான், தீமையான காரியங்களுக்கு விலகி, தீமையான கருத்து விலகி, பொல்லாப்புக்கு விலகி உண்மையா வாழ்ந்திருக்க. அதனால யோபனுடைய வாழ்க்கையிலே ஒரு உபத்திரம் வந்துச்சு. அந்த உபத்திரத்திலே பொறுமையா இருந்தாரு. வீண் வார்த்தை கூட பேசல. சிநேகனுக்கா ஜெபிக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே தேவன் ரெட்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு சில குடும்பத்திலே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, யோபுவை போல என்னுடைய வாழ்க்கையில பல உபத்திரங்கள் வரும்னு சொல்லி கூட யோசிப்பீங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்திலே எங்க பார்த்தாலும் அக்கிரமம். பிசாசு எதை விதைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, அக்கிரமத்தை விதைத்து கொண்டிருக்கிறான். நிறைய வீட்டுல என்ன இருக்கு? அக்கிரமம். ஒரு பக்கம் பார்த்தா விபச்சாரம், ஒரு பக்கம் பார்த்தா யாருன்னே தெரியாது, செல்போன்ல பல மணி நேரம் ரொம்ப பாசமா பேசிட்டு இருப்பாங்க. அப்படிதான் ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. முதல்ல போட்டோ கேட்டாங்களாம், போட்டோ அனுப்பியாச்சு. கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி கேட்டாங்களாம், எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன், 1 லட்சம் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் பணம் வேணும்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே எனக்கு ஜெபகுறிப்பு வந்துட்டு, பயமா இருக்கு அப்படின்ட்டு. போன்ல பல மணி நேரம் பேசி 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 லாஸ்ட் பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தாங்க. அக்கிரமம் எப்படி உள்ள வருது அப்படின்னா, வீட்டுல புருஷன்ட்ட அன்பு கூற மாட்டாங்க, மனைவிட்ட அன்பு கூற மாட்டாங்க, பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட அன்பு கூற மாட்டாங்க, வீட்டுல வயசான பாட்டி இருப்பாங்க, அங்க அன்பு கூற மாட்டாங்க. யாருன்னே தெரியாத ஒரு நபர் அவங்க பார்த்தா வலு சர்ப்பத்தோடு உள்ள வருவாங்க. சில குடும்பத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வலு சர்ப்பம் பின்னாடி இருக்கும்போது அன்பு கூறுறங்க பேர்ல தான் உள்ள வருவாங்க. ஆனால் உள்ள இருந்து அவளத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. வலு சர்ப்பமானது கோபம் கொண்டு கற்பனை கை கொள்ளுகிறவர்கள் மேலும், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்கள் மேலும் யுத்தம் பண்ண போயிற்று. அப்ப இந்த வலு சர்ப்பம் யார் வீட்டை டார்கெட் பண்ணுது, எந்த குடும்பத்தை டார்கெட் பண்ணுது அப்படின்னா, இயேசுக்காக சாட்சியா வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளதான் யுத்தம் பண்ண போகுது. ஒரு குடும்பத்துக்குள்ள அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறாங்களா, அந்த குடும்பத்துக்கு விரோதமா எப்படியாவது உள்ள போலாமா, எப்படியாவது இடம் கிடைக்குமா, எப்படியாவது வீட்டுக்குள்ள போலாமா, அது எல்லாமே அந்நிய கிரியை, செத்த கிரியை. அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளும் போது அப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட வலு சர்ப்பம் காணாம போயிடும். சில குடும்பத்திலே வலு சர்ப்பத்துல சிக்கி கொண்டு பல காரியத்துல அடிமையா இருப்பாங்க, வெளியே தெரியாது. தூங்கும்போது பார்த்தா நான் விபச்சார ஆவியை பார்த்தேன், சில குடும்பத்துல தூங்கும்போது பார்த்தா நான் வலு சர்ப்பத்தை பார்த்தேன். இதெல்லாம் என்னது அப்படின்னா, பிசாசுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிசாசு வந்தா என்ன செய்யும் அப்படின்னா, கற்பனையை கை கொள்கிற ஜனங்கள் மேல் யுத்தம் பண்ணுது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி எங்கெல்லாம் இருக்கோ அந்த குடும்பத்தின் மேலே யுத்தம் பண்ண போயிற்று. இப்ப இந்த இரவு நேரத்திலே மத்தேயு சுவிசேஷம் 24:12-13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும் அப்படின்னா நமக்கு பிரதான கட்டளை என்ன, கற்பனை என்ன? உன்னை போல பிறனை நேசி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது இல்லை? அன்பு கூற வலிக்கு, அன்பு கூற முடியல. மாமியார்கிட்ட அன்பு கூற முடியல, மருமகள்கிட்ட அன்பு கூற முடியல,
இப்ப நிறைய குடும்பத்து அதான பிரச்சனை. கல்யாணம் முடிஞ்சு போயிருந்தாங்க, அங்க போய் பார்த்தா மாமியார் வேற மாதிரி இருப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தா மரும வேற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேற ஊரு, இவங்க வேற ஊரு, வேற வேற நாடு, வேற வேற மாவட்டம். கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் சில குடும்பத்துல சமையல் பண்ணவே படிப்பாங்க பிள்ளைகள். அப்படி படிக்கும்போது மாமியாரு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என் வீட்டுக்கு வந்த மருமகா, சில வீட்டுல அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் வாலிய பிள்ளைகளா இருந்திருக்கும், கல்யாணம் முடிஞ்சு போயிருக்கும், அதுக்கப்புறம் தான் போன வீட்டுல கற்றுக்கொள்வாங்க. அப்ப 2 பேருமே பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். அன்பு கூர்ந்தா மட்டும்தான் சகிக்கிற ஒரு தன்மை இருக்கும். அன்பு பிறனுக்கு தீங்கு செய்யாது என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, பையன் வந்த உடனே உன் மனைவி ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட போய் மெதுவா சொல்றது. அந்த பக்கம் மனைவி உங்க அம்மா வந்து வீட்டுல இருக்கும்போது இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புருஷன்ட்ட சொல்றது. அது லாஸ்ட் பார்த்தா எங்கேயாவது பிரிவினையில போய் விட்டுரும். ஒரு குடும்பத்துல அன்பின் ராஜ்யமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிசாசு உள்ள வராது. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஒரு வீட்டுல புருஷன் வரும்போது தண்ணி அடிச்சிட்டோ, ஒரு விபச்சார அடிமையிலையோ, வேற தேவையில்லாம ஒரு அசுத்தமான ஃப்ரெண்டோட பழகிட்டு வீட்டுக்கு வந்தா என்ன ஆவி வீட்டுக்குள்ள வரும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. காலையில வெளியில போறாங்கப்பா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க பழகிற ஃப்ரெண்டு ஃபுல்லாவே கஞ்சா அடிக்கிற ஆளு, சிகரெட் அடிக்கிற ஆளு, புகையில பண்ற ஆளு, அப்புறம் மதுபானம், வேற வேற பாவம் அசுத்த பாவத்துல இருக்கிற ஆள்கிட்ட போய் பல மணி நேரம் உட்கார்ந்து பேசி சிரிச்சுட்டு வந்தா வீட்டுக்கு வரும்போது எந்த ஆவி கூட வரும்? நம்ம யார்கிட்ட பழகுறது முக்கியம். நம்ம வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் நம்ம குடும்பத்துல அன்பின் ராஜ்யம். இன்னைக்கு அன்பின் ராஜ்யம் நிறைய வீட்டுக்குள்ள இல்ல, அன்பு இல்ல, நிறைய வீட்டுக்குள்ள இல்ல. இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள இருந்தா என் குடும்பம் அன்பின் ராஜ்யத்துல கட்டப்பட்டிருக்கும். உங்க வீட்டுக்குள்ள இயேசு வந்தாச்சுனாலே சமாதானம். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள இயேசு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா வீட்டுக்குள்ள சண்டை, கெட்ட வார்த்தை, சந்தேகம், அசுத்தம், அருவருப்பு, எத்தனை பாவம் இருக்கோ அத்தனை பாவம் வீட்டுக்குள்ள நடக்கும். அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படிப்பா இருப்பாரு? வலு சர்ப்பமானது கோபம் கொண்டு மற்றவருடனே யுத்தம் பண்ண போயிற்று. யார் வீட்டுல யுத்தம் பண்ணுது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னே அப்படின்னா, பிறக்கும் போது ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, வாலிப பிள்ளைகள் நற்கரை படிச்சிருப்பாங்க, சர்ச்சில் நற்கரை எடுக்கிற பிள்ளைகளா இருக்கும், வார வாரம் சர்ச்சுக்கு போற பிள்ளைகளா இருக்கும். ஆனால் அந்த குடும்பத்திலே கையில பைபிள் எடுத்தும் வாசிக்க மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க, தேவனை தேடவும் மாட்டாங்க. சில குடும்பத்துல, எல்லா குடும்பத்தில சில குடும்பத்துல அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே தந்திரமா நுழைஞ்சி, இந்த வலு சொற்பமான தந்திரமா நுழைஞ்சி யுத்தம் பண்ண போயிற்று. சரி, என்ன பிரதர், என்ன யுத்தம் பண்ணும் அப்படின்னா, சாட்சி உள்ள வாழ்க்கையை கெடுக்கும். சாட்சி உள்ள வாழ்க்கையை கெடுக்கும். ஒரு குடும்பம் அன்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பை மட்டும் உடைச்சாச்சுன்னா போதும், அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருமே. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்டியன் குடும்பத்துல, நம்ம யோசித்து பார்க்கலாமே. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப இந்த 2015 அப்புறம்லாம் ஏகப்பட்ட கோர்ட்டு கேஸ். என்னன்னு சொல்லி பார்த்தா இப்பதான் கல்யாணம் முடிக்கிறாங்க. பொறுமை இல்ல, விட்டு கொடுக்கல. அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா பரிசுத்தம் இல்லை, அசுத்தம் உள்ள வந்துட்டு, அக்கிரமம் உள்ள வந்துட்டு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இல்லை. ஆனா சர்ச்சில் போய் தானே கல்யாணம் முடிக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள போய் தான்ப்பா கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம். ஏன் வேண்டாம்? அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மன்னித்து அன்பு கூறும்போது அந்த இடத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து கிரியை செய்வார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன இல்லை அப்படின்னா, மன்னிக்கிற சுபாவம் இல்லை. இந்த வஞ்சிக்கிற ஆவி, வலு சர்ப்பம், தந்திரமான ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி, ஒரு குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நைட் நேரத்துல எத்தனையோ குடும்பத்திலே நிம்மதியே இல்லை,
சில குடும்பத்துலாம் நைட் நேரத்தில் டெய்லி ஜெபிக்கணும், நிம்மதியே இல்லை. என்னன்னு கேட்டால் வீட்டில் பிள்ளைகளோட வாழ்க்கையில பிரிஞ்சு போயிட்டாங்க பிரதர். என் மகா என் வீட்டுக்கு வந்துட்டான், மருமகன் சண்டை போட்டு போயிட்டாரு, வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கா நம்ம யோசித்து பார்க்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அன்பு கூறுறாங்களா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இது எப்படிப்பட்ட ஆவி அப்படின்னா, வலு சர்ப்பம் கோபம் கொண்டு மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இதுதான் இப்ப கடைசி காலத்துல நிறைய வீட்டுல நடந்துட்டு இருக்கு. அதையும் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாகி போகும், அன்பு தணிந்து போகும். முடிவு வரைக்கும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு எத்தனையோ வீட்டுல விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க, சண்டை போட்டு பிரிஞ்சு போதான் ரெடியா இருக்காங்க. நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் மன்னிக்கணும், நான் ஏன் மன்னிக்கணும். எந்த குடும்பத்தை கேட்டாலும் அதான் பிரச்சனை. ஒரு குடும்பம் 60 வயசு 70 வயசு 80 வயசு வரை வாழணும் அப்படின்னா எத்தனையோ சூழ்நிலை. சரீரத்துல பலவீனம் வரும், ஒரு நேரத்துல வீட்டுல சமையல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தாய்மார் சொல்லுவாங்க. எங்கேயோ வெளியில போயிட்டு வருவாங்க, பலவீனமா இருப்பாங்க. அவங்களும் தாய் தானே. அப்ப அந்த குடும்பத்துல தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அன்பின் கனி இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பம் கட்டப்படும். அந்த குடும்பம் கட்டப்படும். பழைய ஏற்பாட்டிலே யோபனுடைய வாழ்க்கையிலே தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி இப்படியே மனைவிதான் சொல்றாங்க. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. யோபு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் எழுதப்பட்டிருக்கு. நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. மனைவி கேட்கிறா அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றான். அப்ப வீட்டுக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி எல்லாம் பிரச்சனை வருமானா வரும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா யாரா ஒரு ஆள் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும். என் வாழ்க்கையிலலாம் நான் வியாபாரத்துல வந்ததுனாலே கோபம்லாம் ஜாஸ்தியா உண்டு. ஆனா மனைவி பொறுமையா இருந்து இந்த நிமிஷம் வரிய அந்த அன்பின் கனினாலே குடும்பம் கட்டப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவ ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அன்பின் ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான், கல்வாரி அன்பினால நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் தான் அன்புனா என்னன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது. அதுவரை எனக்கு அன்புனா என்னன்னு தெரியாது. அதனால இரவு நேரத்துல யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ கேளுங்க, என் புருஷனுக்கு அன்பினால நிரப்புங்கப்பா, என் பையனுக்கு அன்பின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா, என் குடும்பம் ஃபுல்லா அன்பினால நிரப்பப்படட்டும்ப்பா, பிசாசு இந்த வீட்டுல வரக்கூடாது, வேலை அடங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா நிறைய வீட்டுல சாட்சியே இல்லை. எப்ப பார்த்தாலும் வீட்டுல வந்தா ஒரே சண்டை, அப்புறம் அடிதடி, இதான் நிறைய குடும்பத்துல இருக்கு. அதனால தேவனு பிரியமானபடி வாழ அர்ப்பணிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ராத்திரி செய்தி என்ன தெரியுமா? சாட்சியுள்ள வாழ்க்கையை கெடுக்க பிசாசு வாரான். 2வது, எந்தெந்த குடும்பத்துல அன்பு கூறுறாங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளதான் அந்த வலு சர்ப்பம் உள்ள வருது. அதனால ஒரு வீட்டுல அன்பு கூறுறீங்களா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றீங்களா, கற்பனை கை கொள்றீங்களா, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கா? உங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படணும். டெய்லி ஜெபம் பண்ணிடணும். நீங்க என் குடும்பம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு சத்துடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுப்பா, வேலி அடங்கியப்பான்னு சொல்லி கேளுங்க. அதே போல அந்நிய கிரியை, தவறான ஒரு நபர், தவறான ஒரு யாராவது ஒரு ஆள் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஹல்லேலூயா. இரவனத்துக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே கொடுக்கப்பட்ட சத்தியத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்க பிள்ளைகள் எப்படி வாழணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, கர்த்தர் கற்றுக் கொடுங்க. இந்த நாளுக்கு எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க, வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் பிள்ளைகளை பரிபூர்ணம் ஆசிரியங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்காங்க, பூரண சுகம் தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க, உங்களுடைய தலைமுறை தொட்டு சுகமாக்கி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம், அவங்களுடைய தேவையிலெல்லாம் சந்திங்க. கடன் பாரத்தில் இருக்காங்க, அந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு தாங்க. கற்பதனையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்க, மாசம் பக்கம் கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகித்தாங்க.
ஹோமில் இருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு கூட இருந்து எல்லா தேவையெல்லாம் சந்திங்க. நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, வேற வேற இடத்துல வேலை பார்க்குறாங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க நைட் நேரத்தில் வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இயேசு ராஜானுடைய பாதுகாப்பு வேணும். உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. எங்க வீடு முழுவதும் இயேசு ரத்தம் உருவின பட்டயத்தோட உலாவி கொண்டு ராஜா, முன்னும் பின்னுமாக தேவ தூத நிப்பாடுங்க ராஜா. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைங்கப்பா, முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்கப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துவாங்களோ அந்த குடும்பம் கர்த்தருடைய கருத்துல அப்படின்னும், அடியானே உங்களுடைய கருத்துல அப்படின்னும்பா. தேவனர்களே அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒருங்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்திலே தேவனுடைய சமூகத்துல காத்துருங்க. அன்பின் ராஜ்யத்துக்குள்ள இருங்க. தேவ ஆவினால் நிரப்பப்பட்டுருங்க. கர்த்தருடைய கற்பனைக்கு கை கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, சத்துருக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபித்து விடுங்கள். என் பேர் ரவிராஜ், எனக்காக ஜெபித்து விடுங்கள். அதிக அளவில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வம்சத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.